மாம்பழ சின்னத்தை இழந்தார் ராமதாஸ். ஐயா ராமதாஸ் தான் அந்த கட்சியை வழிநடத்தி செஞ்சிட்ருக்கிறார். இப்போ பையன் எடுத்திருக்கிறாரு. இதை ஒரு குடும்ப பிரச்சனையாக நம்ம எடுக்க முடியாது. இருந்தாலும் எங்கே அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியை அப்படியே தட்டி பறிச்சுக்கிட்டாரோ, இது என்னோட சொத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய நிறைய கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த சொத்து பிரச்சனையை வீடை வச்சுட்டு பெரிய வீடை யாராவது ஒருத்தர் அபகரிச்சுப்பாங்க, மற்றவங்களாம் கேட்காம அவங்க பாட்டுக்கு போவாங்க, பெரிய சொத்துக்களை அபகரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி அன்புமணி ராமதாஸ் செஞ்சுருப்பாரோ அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க அவங்க கட்சி நிலவரப்படி அவர் தான் அடுத்து தலைவர், அவர் தான் அடுத்து மாம்பழ சின்னம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ உண்மையாகவே ஒரு வயதான உண்மையாக கட்சி தொடங்கினவர் ஐயா ராமதாஸ் தான். அவர் எவ்வளோ மனசு வேதனைப்படுவார். ஸோ அதனால் 80 வயசில் அவருக்கு இந்த ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது. ரொம்பவும் வேதனையாக இருக்குது. இல்லை அவர் தான் இறங்கி மகன்கிட்டே போய் அரசியலுக்காக சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு தேர்தல் அறிக்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி நல்லா இல்லைங்க, சரியில்லை. இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரு. ஸோ அதை எப்படி தான் அவர் செயல்படுறான்னு பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரடி தமிழகம்.